ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து வரக்கூடிய நாட்களையும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு அவேர்னஸான சேனலாக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து காலேஜ் ட்ரை பண்ணுறோம். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுதாரிச்சுக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு, சரியா, நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா 12th மார்க் வந்து என்ன ஆயிருக்கு, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து என்ன பண்ணிருக்குன்னா மார்க் வந்து சேர்ந்துருக்கு, சரியா. அப்போ நம்ம எச்சரிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ் என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். நான் இது வரைக்கும் விசாரிச்சபடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இப்போ வந்து 100% ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 60% ஸ்டூடெண்ட் வந்து எந்த கோர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லாட்டி ஐடி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ, சரியா, அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி அப்படி பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, இந்த 4 கோர்ஸை மட்டும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா 60% ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, எய்ம் பண்ணுறாங்க. நிறைய காலேஜஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா கோர்சஸை வைண்ட் அப் பண்ணிட்டு, அதாவது மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி கோர்சஸை வைண்ட் அப் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காலேஜஸ் வந்து இன்டேக், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸோட இன்டேக் வந்து 60 தான் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து 120 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. நிறைய காலேஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஐசிடியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஈவன் அதாவது சிஐடி கேம்பஸ் இருக்கு பாருங்க, அவங்க கூட என்ன பண்றாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு இன்னும் என்ன பண்ணல, ஏஐக்கு இன்னும் பெர்மிஷனே கொடுக்காம இருக்காங்க, சரியா. இந்த மாதிரி என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது ஏஐ எடுக்கிறதுக்கு நிறைய காலேஜ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப மெனக்கட்டு என்ன பண்ணிருக்காங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புக்லெட் வந்தோடனே என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சுதாரிப்பா இருங்க, சரியா. ஏன்னா நிறைய காலேஜஸ்ல ஏஐ இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணலாம்னா அவங்க பிரைவேட்டா என்ன பண்ணலாம், ஆட் கொடுக்கும் போதோ இல்லை என்ன பண்ணலாம்னா அவங்க பேசாம அட்மிஷனுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம், அட்மிட் பண்ணிடலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டால அட்மிட் பண்ணிடலாம். ஆனா இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்தும் அதே மாதிரி ஏஐசிடிலேருந்தும் என்ன பண்ணலன்னா நிறைய காலேஜஸுக்கு என்ன பண்ணல, ஏஐக்கு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் சைபர் செக்யூரிட்டிக்கும் இன்னும் என்ன பண்ணலன்னா அப்ரூவ்டே கொடுக்காம இருக்காங்க. அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பயங்கரமான லெவல்ல, சரியா. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐடி இது ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டலாவே 3 கேம்பஸையும் சேர்த்து டோட்டலாவே 220 250 சீட்டு இவ்வளவுதான் இருக்கும் மொத்தமே. அப்ப அந்த சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வரப்போகுது, 195 எடுத்த பசங்களுக்கே என்னன்னா அந்த சீட்ஸ் வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாம இருக்கு. ஏன்னா அவ்வளோ சீட்ஸ் எல்லாம் நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் என்ன ஆகும்னா ரேங்க் வந்து பிரியும், சரியா. கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் பிரிஞ்சு கம்யூனிட்டி வைஸ் சீட்டும் பிரியும். அப்படிங்கிறப்ப நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் சுதாரிப்பா என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணக்கூடிய காலேஜஸ்ல அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி இதுக்கெல்லாம் வந்து அப்ரூவ்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. நீங்க பேசாம அட்மிஷனை போட்டுட்டு அவங்க பேசாம என்ன பண்ணிட போறாங்க, வேற ஏதாவது பிரான்ச்ல உங்களை என்ன பண்ணிடுறாங்க, இழுத்து விட்டுற போறாங்க. அதனால எச்சரிக்கையா இருங்க. அதே மாதிரி கவுன்சிலிங்ல என்ன ஆயிட்டு இருக்குன்னா கட் ஆஃப் வந்து அதிகமா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கட் ஆஃப் அதிகமா போனனால இது இல்லாட்டி எது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, 2 பிரான்ச் இல்ல 3 பிரான்ச்சோ இல்ல 4 பிரான்ச்சோ என்ன பண்ணுங்க, தயவு செய்து செலக்ட் பண்ணி வைங்க. ஏன்னா எல்லா பேருமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 60% ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் ட்ரை பண்ணும்போது எல்லா பேருமே அந்த பிரான்ச் கிடைக்க போறது கிடையாது. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா அடுத்த பிரான்ச் எது பெஸ்ட் அப்படிங்கறத என்ன பண்ணுங்க, தயவு செய்து என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணி வைங்க. நிறைய பேர் நமக்கு என்ன பண்றீங்க, வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிருக்கீங்க. உண்மையிலே சந்தோஷமா தான் இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலேஜ் வரிசையை எழுதி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு காலேஜ் வரிசையை எழுதி, சார் இதெல்லாம் நான் சாய்ஸ் ஃபில்லிங் எழுதிங்க சார் அப்படின்னு சொல்லி நமக்கு சென்ட் பண்ணும்போது உங்களோட ஆர்வம் வந்து நமக்கு நல்லா புரியுது. அந்த ஆர்வத்தோட பலனை வந்து கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பார், சரியா. அதனால சும்மா வாயிலே நம்ம பேசிட்டே இல்லாம என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலேஜை தயவுசெய்து தேடி எழுதுங்க. நான் இப்ப சொல்றது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தான் சொல்றேன். எல்லா பேருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேடினாங்கன்னா எல்லா பேத்துக்குமே கிடைக்காது நல்ல காலேஜ்ல. அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா அடுத்த பிரான்ச் என்ன அப்படிங்கறத என்ன பண்ணுங்க, சூஸ் பண்ணி வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.